காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு அரசாட்சி செய்து வந்தார் தொண்டைமான் மன்னர். அதே வேளையில் புழல் கோட்டையில் ஓணன் காந்தன் என்ற அசுரர்கள் எருக்க தூண்களும் வெண்கல கதவும் கொண்டு ஒரு அரண் அமைத்து ஆட்சி செய்து வந்தனர். அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டு மக்களை பல வகையிலும் துன்புறுத்தி வந்தனர். இதனால் அஞ்சி நடுங்கிய மக்கள் தொண்டைமானிடம் வந்து முறையிட்டனர். அதை கேட்ட மன்னர் வெகுண்டெழுந்து பெரும் படையுடன் அங்கு சென்றார். கோலம்பேடு என்ற கிராமத்தை கடக்கும் போது இரவு ஆனதால் அங்கேயே தங்கினார். அப்போது தூரத்திலிருந்து வெண்கல மணி ஓசை கேட்டது. அது சிவாலயத்திலிருந்து ஒலிக்கும் மணி என்று மன்னர் நினைத்தார். அருகில் இருந்த அமைச்சர்கள் அது அரக்கர்கள் மாளிகையிலிருந்து வருகிறது என்று கூறினர். அரக்கர்களின் அடாத செயலுக்கு முடிவு கட்டி அவர்களை அடக்கும் நோக்கத்தோடு மன்னர் படையுடன் விரைந்து சென்றார். தொண்டைமான் படையுடன் வருவதை கண்ட அரக்கர்களும் தங்களுடைய படையோடு தொண்டைமானிடம் போர் புரிந்தனர். அரக்கர்களோ பைரவரிடம் வரம் பெற்றிருந்தனர். அவ்வரத்தினால் ஒரு பூதத்தின் உதவியோடு அவர்கள் தொண்டைமான் படையை விரட்டி அடித்தனர். இதற்கு மேல் போர் செய்ய முடியாது என்று தீர்மானித்த மன்னன் படையுடன் பாசறைக்கு திரும்பினான். வரும் வழியில் மன்னன் ஏறி வந்த யானையின் காலில் முல்லை கொடிகள் பின்னிக் கொண்டன. யானை கால்களை எடுக்க முடியாமல் திணறியது. இதை பார்த்த மன்னன் யானையின் மீது அமர்ந்தபடியே முல்லை கொடிகளை வெட்டினார். திடீரென்று அந்த இடத்தில் இருந்து ரத்தம் பீரிட்டு வரவே மன்னன் திடுக்கிட்டு யானையில் இருந்து இறங்கி வந்து அந்த இடத்தை பார்த்தான். புதர்கள் வெட்டப்பட்டு இருந்த இடத்தில் ஒரு லிங்க திருமேனி இருப்பதையும் அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு வருவதையும் பார்த்து திகைத்தான் மன்னன். பின்னர் தனது வாளால் தலையை கொய்து உயிரை விட துணிந்தான். அப்போது இறைவன் காளை வாகனத்தில் காட்சியளித்து, மன்னா, வெட்டுப்பட்டாலும் குற்றமில்லை, நான் மாசில்லா மணி, கவலைப்படாதே, நந்தியை உனக்கு துணையாக அனுப்பி வைக்கிறேன், வெற்றி பெறுவீர் என அருள் புரிந்தார். அரசனும் அரக்கர்களுடன் மறுபடியும் போர் செய்து அவர்களை வெற்றி கொண்டான். தனக்கு உதவி செய்த இறைவனின் கருணையை நினைத்து போற்றி சிவபெருமானுக்கு அவ்விடத்தில் ஒரு ஆலயம் எழுப்பினார். அசுரர்களின் அரணிலிருந்து கொண்டு வந்த 2 வெள்ளருக்கு தூண்களையும் தான் உருவாக்கிய சிவாலயத்தில் இறைவன் கருவறை முன் பொருத்தி வைத்தார். அந்த இடமே திருமுல்லை வாயிலாகும். அந்த இடத்தில் பெருமானுக்கு கோவில் அமைத்து கருவறை, மணிமண்டபம், கல்யாண மண்டபம் முதலியவற்றை அமைத்தார். நித்திய பூஜைகள் தவறாமல் நடைபெறவும் ஏற்பாடுகளை செய்தார். இந்த தகவல்களை சுந்தரர் தனது தேவார பாடலில் குறிப்பிட்டுள்ளார். சுயம்பு லிங்கம் ஆலயத்தின் கிழக்கு நோக்கி வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். உயரமான லிங்கத்தை சுற்றி சதுர பீட ஆவுடையார் உள்ளது. லிங்கத்தின் மேல் புறம் வெட்டப்பட்டு வடு உள்ளது. வெட்டப்பட்ட இடத்தில் எப்போதும் சந்தனம் சாத்தப்படுவதால் லிங்க பகுதிக்கு அபிஷேகங்கள் கிடையாது.